الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய முதல் ஜும்மாவை நாம் எல்லாம் அடையும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ரமலானில் நோன்பு வைக்கிற
அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வாரி தருவதாக சொல்லுகிற பல்வேறு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமல்களை நாம் செய்யும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான சிந்தனையோடு, சிந்தனை தெளிவோடு இந்த அமல்களுக்கும் நமக்குமான தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் செய்கிற இந்த அமல் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எவ்வாறு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே இந்த அமல்களை செய்யும் போது அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் அது எவ்வாறு மறுமையில் நமக்கு பாழாகிறது அப்படிங்கிற செய்திகளைத்தான் நாம் இந்த ஜும்மாவின் வாயிலாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் மிக பெரும் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு வழிபாடுகளையும் நிறைவேற்றுகிறோம். இந்த நோன்பை நோக்கும் போது நாம் அந்த ஹதீஸை எல்லாம் படிக்கிறோம் அல்லது பயான்ல கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், நோன்பு எனக்குரியது, எனவே நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிற இந்த செய்திகளை நாம் கேட்கும் போது மற்ற அமல்களுக்கெல்லாம் என்னென்ன கூலிகள் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு, ஒரு சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொன்னால் 30 நன்மைன்னு இப்போ பார்க்குறோம்ல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அமலுக்கும் இவ்வளவு நன்மை என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மம் செய்தால் 10 to 700 மடங்கு வரை நன்மை கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு அமலுக்கும் இவ்வளவு கூலிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் நிர்ணயித்து இருக்கிறான். அதை மலக்குகள் மூலம் எழுத வைத்திருக்கிறான். ஆனால் நோன்பை பொறுத்தவரை அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன், அதுக்கு இவ்வளவுதான் நன்மை என்பதை அல்லாஹ் வரையறுக்கவே இல்லை. இப்போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு பெரும் பாக்கியம் மிக்க ஒரு அமலை நாம் செய்கிறோம். இதுக்கு இன்னதான் நன்மை, இவ்வளவுதான் நன்மை, 10 மடங்கு அல்லது 100 மடங்கு 1000 மடங்கு எத்தனை மடங்கு தெரியல. அல்லாஹ் அதை சொல்லல, நானே கொடுக்கிறேன். வல்ல இறைவனே, அந்த ரப்பு நேரடியாக கூலி கொடுக்கிற ஒரு மாபெரும் அமலாக இந்த நோன்பு அமைந்திருக்கிறது. அப்ப இப்பேற்பட்ட நோன்பை நாம வைக்கும் போது இவ்வளவு பெரும் கூலியை, அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்து இந்த நோன்புகளை வைக்கிறோம். இது போன்று ஒவ்வொரு அமல்களையும் நாம செய்கிறோம். எல்லா அமல்களுக்கும் நமக்கு இருக்கிற, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? இந்த அமலுக்கான நன்மையை அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் ஒவ்வொரு அமலுக்குமான அடிப்படை. எந்த அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த அமலுக்கான மிக முக்கியமான அடிப்படை, இந்த அமலை நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன், இதற்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஒரு அமலை செய்யும் போது நீ சொன்ன, நான் செஞ்சுட்டேன் அவ்வளவுதான், ஏன்னா நீ சொன்னதை நான் செஞ்சாச்சு என்ற அடிப்படையில் கடமையை நிறைவேற்றுவதற்கு செஞ்சோம்னா உருப்படாது. உலகத்தில் ஒரு முதலாளி ஒரு கட்டளை இடுகிறார், அந்த கட்டளையை மன விருப்பம் இல்லாமல் எரிச்சலோடு, இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு எரிச்சலோடு வேண்டா வெறுப்பாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு, இந்தாங்க நீங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சாச்சு, முதலாளி சந்தோஷப்படுவாரு, பரவாயில்லப்பா பிடிக்காட்டாலும் பரவாயில்ல செஞ்சுட்டான் அப்படிம்பாரு. ஆனால் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான், அதை மனவிருப்பத்தோடு நாம நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில், இறைவா நீ கட்டளையிட்டாய், உனக்கு அடிபணிந்து நான் இதை செய்திருக்கிறேன், இதை செய்வதில் எனக்கு எந்த வருத்தமோ எரிச்சலோ கோபமோ வேண்டா வெறுப்போ இல்லை, நான் உன் அடிமை, உன் கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், நான் செஞ்சுட்டேன், இதை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். உலகத்தில் மற்ற முதலாளிகள்கிட்ட கடமைக்கு நடிப்பதை போன்று அல்லாஹ்விடத்தில் கடமைக்கு தொழுவது, கடமைக்கு நோன்பு வைப்பது, கடமைக்கு தர்மம் செய்வது என்று மனிதர்கள் பார்ப்பதை போன்றுதான் அல்லாஹ்வும் பார்க்கிறான். மனிதர்கள் சந்தோஷப்படுவதை போன்று ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டா மனிதன் சந்தோஷப்படுவதை போன்று அல்லாஹ்வும் அதை பார்த்து சந்தோஷப்படுவான் என்று நாம் நினைத்தால் நாம் உண்மையில் மிகப்பெரிய ஏமாளியாக மாறிவிடுவோம். மறுமையில் போய் நிற்கும் போது மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளாகி விடுவோம். அப்ப நாம் செய்கிற எந்த அமலும் வீணாகி விடாமல்
முழுமையாக அதன் கூலியை உலகத்திலும் மறுமையிலும் பெறுவதற்கான ஒரே வழியாக அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது அவனுக்காக மாத்திரம் செய்வது, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்வது. இப்போ ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்வதுனா என்ன? இந்த புரிதலில் நாம் எத்தனை பேர் பல வருடங்களாக தொழுதிருக்கலாம், பல வருடங்களாக நோன்பு வைத்திருக்கலாம். இந்த அமலை அல்லாஹ்விற்காக நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்னுடைய அமலில் வேறு எவரும் கூட்டாளி கிடையாது. இவர் பாப்பாரு, இவர் பாப்பாரு, இவர் பாராட்டுவாரு, இவர் வரவேற்பாரு என்பதற்காக இந்த அமலை நான் செய்யவில்லை. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் இதை பிரியப்படுவான் என்று அல்லாஹ்விற்காக செய்வது. இதுதான் இஹ்லாஸ் அப்படிங்கிறது, உள தூய்மையோடு செய்வது. அந்த காரியத்தை செய்யும் போது உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர வேறு எவருடைய சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வை மாத்திரம் முன்னிறுத்தி நாம் செய்கிறோம் பாருங்க, அந்த அமலுக்கு தான் இஹ்லாஸ். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இஹ்லாஸை குறித்து நிறைய பேசுகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு வணங்க வேண்டும் என்பதுதான். இன்னும் திருமறை குர்ஆன்ல வேற இடத்துல சொல்றான், வஅகீமு வுஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள், இஹ்லாஸோடு அவனை அலையுங்கள். பள்ளிவாசல்ல நம்ம வழிபாட்டுக்காக வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டின் போது நாம எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது, உங்கள் கவனங்களை ஒருமுகப்படுத்துங்கள். கவனம் செதறக்கூடிய நிலையில இருக்காதீங்க, கவனங்களை ஒருமுகப்படுத்துங்கள். அல்லாஹ்விடத்தில் உள தூய்மையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களை ஆரம்பத்தில் படைச்ச மாதிரி கடைசியில அவன் தான் உங்களை படைக்க போறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இறைவன் தன்னை வணங்குவது எவ்வாறு, எப்படி இந்த மனிதன் வணங்க வேண்டும் என்று சொல்லும் போது இஹ்லாஸோடு வழிபாடு இருக்க வேண்டும். அப்ப அந்த இஹ்லாஸான வழிபாடு என்பது அதன் முக்கியமான அடிப்படை வேறு எந்த மனிதர்களுக்காகவும் இல்லாமல், வேறு எந்த மனிதனுக்காகவும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இருப்பது அதனுடைய முக்கியமான வரையறை. அதனுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, அதை நம்ம கவனிக்காம விடுகிறோம். இந்த இஹ்லாஸ் நமக்கு தெரியுது, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யணுங்கிறது தெரியுது. இன்னொரு இஹ்லாஸின் இன்னொரு பகுதியை நாம கவனிக்காமல் விடுகிறோம். என்னன்னு சொன்னா, இப்ப நான் சரியாக தொழுகிறேன் வச்சுக்கோங்க, கரெக்டா நோன்பு வைக்கிறேன், இப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி வழிபாடுகளை நான் ஓரளவுக்கு சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதில் சரியில்லாத மனிதர்கள் இருப்பாங்கல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லைல்ல. நான் சரியாக இருக்கிறேன், என்னை போன்று அவர் சரியாக தொழவதில்லை, என்னை போன்று அவர் சரியாக நோன்பு வைப்பதில்லை, என்னை போன்று அவர் சரியாக தான தர்மம் செய்வதில்லை என்று சொன்னால், அவரை பார்க்கும்போது நாம எப்படி கம்பேர் பண்ணிக்கிறோம் சொன்னா, அவனுக்கு நான் பரவாயில்லப்பா, நான் கம்பேர் பண்ணிக்கிறது, அவனுக்கு நான் பரவாயில்ல, அவன் செய்கிற தர்மத்துக்கு நான் பரவாயில்ல, அவன் செய்கிற தொழுகைக்கு நான் பரவாயில்ல என்று மற்ற மனிதர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி, இதோ இந்த மனிதனை விட நான் பரவாயில்லைன்னு நானா முடிவெடுக்கிறேன். நான் செய்த அமலுக்கு அல்லாஹ்வால பாஸ் மார்க் போடணும், அல்லாஹ் தானே மார்க் கொடுக்கணும். இப்ப நானே ஒரு மார்க் கொடுக்கிறேன். எப்படி மார்க் கொடுக்கிறேன்? என்னோடு இருக்கிற இன்னொரு மனிதனை பார்க்கிறேன், இவர் இருப்பதை விட நான் தொழுகையில பரவாயில்ல, அவர் இருப்பதை விட நோன்பில் பரவாயில்ல, அவர் இருப்பதை விட தர்மத்தில் பரவாயில்லை என்று மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இவரை விட பரவாயில்லை என்று நானே எனக்கு ஒரு மார்க் கொடுக்கிறேன் பாருங்க. அது ஒரு வகையான சுய தம்பட்டமா மாறுமா இல்லையா? இது ஒரு கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போகும். எப்படி போகும்? அதாவது ஒரு தவறு செய்கிற மனிதனை திருத்துவதற்கு தான் நமக்கு உரிமை இருக்கு, அறிவுரை சொல்லுவதற்கு, திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அதை தாண்டி நான் தொழுகிறேன், தொழாதவன நீ எல்லாம் தொழுகாம இருக்கிற, உன்னையெல்லாம் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் சொல்லலாமா? நான் தொழுவதால் உன்னை அல்லாஹ், நீ தொழாமல் இருப்பதால் உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று, நான் தொழுவதால் தொழாத ஒரு மனிதனை பார்த்து மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கான அதிகாரத்தை என் தொழுகையின் மூலம் நான் எடுத்துக்கொள்ளலாமா? அதுவும் இஹ்லாஸ் இல்லை. ஏனென்றால் இஹ்லாஸோடு செய்யப்படுகிற எந்த அமலும் பிறர் இடத்துல நான் சொல்லி காட்ட மாட்டேன். நான் கரெக்டா தொழுகிறேன், நான் சரியா இருக்கிறேன், நீயும் அதே போல இரு, நீ இல்லைன்னா உன்னை நல்லா பிடிச்சுக்குவான் என்று என்னுடைய தொழுகையை காட்டி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய தொழுகைக்கு மற்றவர்களை பார்த்து நான் மதிப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது.
என் தொழுகைக்கு என்னுடைய இபாதத்திற்கு அல்லாஹ் மதிப்பு போடுவான். இதை பிற மனிதர்கள்ட்ட நான் காட்டக்கூடாது, சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதை சொல்லி காட்டும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எப்படி போயிருக்கும்னா, ஒரு கட்டத்தில் சில இடத்துல நம்ம பேசுவோம், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்போம், திருந்த மாட்டாங்க. அப்படி இருக்கத்தானே செய்யுது. சொன்ன உடனே எல்லாரும் திருந்திறது இல்லையே, எல்லாரும் மாறி விடுவது இல்லையே. அப்படி மாறலங்கும் போது உன்னை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான்ப்பா, இப்படி இருக்கிறிய, உனக்கு எவ்வளவு சொல்லியாச்சு, மனசுக்குள்ள அப்படி தோணுதா? இது போன்ற ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முற்காலத்தில் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருவர் நல்லவர், ஒரு ஆளு கெட்டவன் உலகத்தின் பார்வையில். இப்ப இந்த நல்லவர் கெட்டவருக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, நீ அப்படி பண்ணி இதை பண்ணாத அதை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காரு, கேட்கறதே இல்லை, மாறவே இல்லை. ஒரு கட்டத்தில் இவர் வெறுத்துப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இப்படி இருக்கிறிய உன்னை எப்படி மன்னிப்பான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அவர் சொல்லி விடுகிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? இவர் நல்லவராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார், அவர் நிறைவேற்றல, அதனால உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று பிறரை பார்த்து அவ்வாறு சொல்லிவிட்டார். அப்படி சொன்னதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் யார்? யாரா என்னுடைய அடியாளை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவனை மன்னிச்சிட்டேன், உன்னோட அமலை நான் அழிக்கிறேன். நீ செஞ்சு நன்மை எதிர்பார்த்து ஒரு அமலை செஞ்சு வச்சிருக்கீல, அதை இல்லாமல் ஆக்குகிறேன் என்று அமல் செய்த அதன் மூலம் அந்த இஹ்லாஸை விட்டு வெளியிலே வந்த அந்த மனிதனுடைய அமலை அல்லாஹ் அழித்து பாவம் செய்து கொண்டிருந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப இஹ்லாஸ்ங்கிறது எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவைப்படுகிறதுன்னு பாருங்க. பொதுவாக நான் நல்லவன் சொல்லிக்கிறதுல தப்பில்லைங்க. ஊருக்குள்ள நான் மட்டும்தான் நல்லவன் சொன்னா அவனை நம்ம சந்தேகப்படணும், யாராக இருந்தாலும் சரி. நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு திருப்தி அடைவதில் எந்த அர்த்தம், எந்த தப்பும் கிடையாது. நான் மட்டும்தான் சரியாக இருக்கிறேன், என்னை தவிர உலகத்தில் அத்தனை பேரும் அயோக்கியர்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் வைங்க, அவனை சந்தேகப்படணும். ஏனென்று சொன்னால் இப்படி சொல்பவர்கள் தான் மிக பெரும் அயோக்கியர்களாக இருப்பார்கள். உலகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் மற்ற எல்லோரையும் விட எந்த தவறும் இல்லாத, எந்த பாவம் இல்லாத எந்த மனிதனையும் வைக்கல. என்னிடத்தில் இருக்கிற தவறு உங்கள்கிட்ட இருக்காது, உங்களிடத்தில் இருக்கிற தவறு எங்கிட்ட இருக்காது. மற்றபடி ஒவ்வொருவரிடத்திலும் ஏதேனும் தவறுகளை, குறைகளை அல்லாஹ் வைத்தே இருக்கிறான். எந்த குறையும் இல்லாத, எந்த தவறும் இல்லாத பரிபூர்ண மனிதனாக நான் இருக்கிறேன் என்று ஒருவன் சுயத்தம்பட்டம் அடித்தால் அது இஹ்லாஸுக்கு நேர் எதிரானது. இஹ்லாஸ் என்பது ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்தில் பணிந்து கொண்டே இருக்கும். அந்த அமலை கொண்டு மக்கள்கிட்ட தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அது பயன்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரம் என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அவர்களை பாராட்டி பேசுகிறான். இந்த தூதரை பின்பற்றாவிட்டால் நீ நரகம் செல்வாய் என்று அல்லாஹ் பேசுகிறான். என்னுடைய நேசம் வேண்டுமா, படைத்த ரப்பாகிய என்னுடைய அன்பை நீ அடிமை நீ பெற வேண்டுமா, இதோ இந்த தூதரை பின்பற்று என்று அல்லாஹ் அந்த தூதருக்கான சிறப்பை, அந்தஸ்தை பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்பேற்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடத்தில். இது எதுக்காக சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை பாவ மன்னிப்பு தேடினார்கள்னா, இதை பொதுவாக நாம் எப்படி வழங்குறோம் அப்படின்னா, தஸ்பீஹ் பண்ணி எடுத்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 100 தடவை இப்படி சொல்லல. தஸ்பீஹ் மணி உருட்டுகிற அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல. ஒரு வேலையை செய்வாங்க, அந்த வேலையை செஞ்ச பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறையில் தவறு வந்தா என்ன மன்னிச்சிரு அல்லாஹ். ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு கேட்டார்கள். தவறு வந்துருமோ, தப்பாயிருமோ என்று அஞ்சினார்கள். ஆனா அத்துக்காக்கும் லில்லா, உங்களை விட நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு சொன்னார்கள்? இறையச்சத்தின் முன்மாதிரியாக அல்லாஹ் அவர்களை நமக்கு ஆக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளில் 100 முறை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த 100 முறை என்பது தஸ்பீஹ் உருட்டுவதல்ல. ஒரு 24 மணி நேரத்தில் எத்தனை காரியங்களை நம்ம செய்வோம், எத்தனையோ மனிதர்கள்ட்ட பேசுவோம், வீட்டில் குடும்பத்தார்கிட்ட பேசுவோம், நண்பர்கள்ட்ட பேசுவோம், வெளியிலிருந்து வர்ற மக்கள் எத்தனை பேர்கிட்ட பேசுவோம். அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லா மனிதர்களோடு பழகினார்கள், பேசினார்கள், வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். இதில் ஒவ்வொன்றிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள்.
அப்ப அந்த இஹ்லாஸ் எப்பேற்பட்டது. ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் இதை மன்னிச்சிரு, இதை தவறு வந்தா மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அப்படி 100 முறை கேட்கிறாங்கன்னா அந்த இஹ்லாஸ் என்பது எவ்வளவு பெரிய உச்சத்தில் அவர்களுக்கு இருந்தது என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்ப பிற மனிதர்களை பார்த்து நான் உன்னை விட நல்லவன், உன்னை விட யோக்கியன், நான் மட்டும்தான் யோக்கியன் என்று சொல்லுவதற்கல்ல இந்த அமல். இது அல்லாஹ்விடத்திலே என்னை நெருக்கி வைக்கிற, அல்லாஹ்வின்பால் என்னை சேர்த்து வைக்கிற, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தருகிற அமல். இது அல்லாஹ்விடத்திலே எனக்கு அன்பை பெற்று தருகிற, அருளை பெற்று தருவதற்கான வழி. இது என் அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. நான் செய்கிற எந்த அமலா இருந்தாலும் நான் அடிமைங்கிறதுக்காக செய்கிறேன். நீ எஜமான், நீ கட்டளையிட்டாய், நான் அடிமை. இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். இதை தாண்டி பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்கோ அல்லது பிற மனிதர்கள் பாராட்ட வேண்டும் இந்த எண்ணத்தில் நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா, அப்படி யாருமே எதை சொல்லாட்டாலோ, உன்னை விட நான் சிறந்த அமலை செய்கிறேன்னு நானா தம்பட்டம் அடித்துக் கொண்டாலோ, எதுவுமே இஹ்லாஸுக்கு எதிரானது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸோடு நாம் செய்கிற காரியங்களுக்கு இந்த உலகத்திலும் மிக பெரும் அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பை தருகிறான். மனிதர்களுக்கு நெருக்கடி வரும் பாருங்க, நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்வதற்கு நாம் செய்கிற இஹ்லாஸான அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற வழிமுறையை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வபுதகு இலைஹில் வசீலா, ஈமான் கொண்டவரை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நெருங்குகிற ஒரு சாதனத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நெருங்கணும். இப்ப நாமெல்லாம் அடிமை, அவன் எஜமான். அந்த எஜமானை இந்த அடிமை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய சாதனம் என்ன? இதோ அவனுக்காக நான் செய்கிற, அவனுக்காக மட்டுமே களப்பற்ற முறையில் நான் செய்கிற இந்த அமல்கள் தான் என்னை அந்த இறைவனோடு, இறைவனுக்கு பக்கத்திலே, அவனுடைய அன்பிற்கு பக்கத்திலே நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். வபுதகு இலைஹில் வசீலா, அவனை நெருங்குவதற்குரிய வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இப்ப வசீலா என்பது நல்லமல்களை முற்படுத்துவது, அல்லாஹ்வுக்காக செய்வது. இப்படி நல்லமல்களை அல்லாஹ்விற்காக என்று முற்படுத்தும் போது அதில் கிடைக்கிற ரிசல்ட் என்ன? உலகத்திலே சில ரிசல்ட் நம்ம பார்க்கலாம், அல்லாஹ் தருவான். இந்த அமல்களை கொண்டு உலகத்தில் கேட்கலாமா? கேட்கலாம். அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படின்னா, அது ஒரு வரலாறா சொல்லி கொடுக்குறாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் 3 தோழர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு காட்டின் வழியாக போய் கொண்டிருக்கும் போது மழை வருகிறது. மலைக்கு ஒதுங்குவதற்கு ஒரு குகைக்குள்ள போயிட்டாங்க. குகைக்குள்ள போன பிறகு அந்த மலையில பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைத்து விட்டது. இப்ப இவங்க வெளியில வர முடியாது. காடு, மனித நடமாட்டம் இல்லாத பகுதி, சத்தம் போட்டா வெளியில போகாது, அப்படியே கேட்டாலும் வெளியிலிருந்து உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற ஒரு நிர்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இனிமேல் மனிதர்களின் எந்த உதவியும் இந்த இடத்தில் கிடைக்காது. அப்படிங்கும் போது இவங்க 3 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர நம்மை காப்பாற்றுபவன் வேறு யாரும் இல்லை. நாம ஒன்று செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக மாத்திரம் செய்த அந்த நல்ல அமல்களை முற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். இதை தவிர வேற வழி இல்லை. அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதை தவிர வழி இல்லை. இப்ப அந்த துவாவையை எப்படி செய்ய போறோங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்நாளில் அல்லாஹ்வுக்காக என்று செய்திருக்கிற அந்த நல்லமல் இருக்கு பாருங்க, அதை முன் வச்சு இதை நான் உனக்காக செஞ்சேன், நீ என்னை காப்பாத்து என்று கேட்போம். அப்படி 3 பேரும் துவா செய்யறாங்க. தனித்தனியா துவா செய்யறாங்க. ஒருவர் எப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, யா அல்லாஹ், என்னிடத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறதுக்கு கேழ்வரகு 3 சாவு அப்படிங்கிற ஒரு அளவுல அவனுக்கு சம்பளத்தை கொடுப்பதற்கு பேசி வச்சிருந்தேன். அவன் வேலை செஞ்சுட்டு அந்த கூலியை வாங்காம போயிட்டான். இல்லை, இவன் பாட்டு வாங்காம போயிட்டானேன்னா அந்த கேழ்வரகை நான் திரும்ப விவசாயத்தில் போட்டேன். அதுலேருந்து நிறைய பறக்கத்தா முளைஞ்சது. அந்த வருமானத்தில் ஆடு மாடுகளை வாங்கி விட்டேன். அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு மனிதர்களையும் வேலைக்கு வச்சிருந்தேன். போன மனுஷன் பல வருஷம் கழிச்சு வந்தான். எப்பா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்காம போயிட்டேன், என் கூலியை கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்கும்போது அவனுடைய கூலியிலிருந்து நான் விவசாயத்தின் மூலமாக நான் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த மாபெரும் பெரிய சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. இதோ அங்க மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆடுகள் மாடுகள் இவைகள் எல்லாம் ஓட்டிச்சல் அப்படின்னு, விளையாடாதீங்க, என் கூலியை கொடுங்க. விளையாடலப்பா, அது உன்னோட தான்.
உன்னோட காசுல உருவாக்குனதுப்பா, நீ விட்டுட்டு போனதுல உருவாக்குனது அப்படின்னு அந்த மனிதன் அதை எடுத்துக்கொண்டு சென்றான். இதை யாரும் பாராட்டுவதற்காக நான் செய்யல, எந்த மனிதனுக்கும் அது தெரியாது. இறைவா, இதை நான் உனக்காக செய்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த குகையை எங்களுக்காக திறந்து விடு என்று அவர் தன் வாழ்நாளில் அவர் செய்திருக்கிற இஹ்லாஸான ஒரு பெரும் அமலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். கொஞ்சம் லேசா திறக்குது. இன்னொருத்தர் அடுத்து கேட்கிறாரு, இறைவா, எனக்கு உறவுக்கார பெண் ஒருத்தி இருந்தால் அந்த பெண் மீது நான் கடுமையாக விருப்பம் வைத்திருந்தேன், எப்படியாவது அடைஞ்சிடணும், கல்யாணம் பண்றது இல்லை, எப்படியாவது அடையணுங்கிற அந்த விருப்பம். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு பண தேவை ஏற்படும் போது, பொருளாதார தேவை ஏற்படும் போது என்னிடத்துல உதவிக்கு வருகிறாள். நான் அவளை ஆசைக்கு இணங்கும்படி கூறுகிறேன். வேற வழி இல்லாம அந்த பெண் சொன்னா எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு சொல்லிட்டா. நானும் அந்த காசை திரட்டி கொண்டு போய் அந்த பெண் இடத்துல கொடுத்துட்டு அந்த பெண்ணை தவறு செய்வதற்காக நெருங்கி விட்டேன். அப்ப அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கன்னு மட்டும் சொன்னா. நான் வெளியில் உடையாந்துட்டேன். அந்த பெண்ணிடமிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். இறைவா, இதை நான் உன் திருப்தியை நாடி நான் செய்திருக்கிறேன் என்று நீ ஏற்றுக்கொண்டால், அந்த இடத்துல வேற யாரும் அவரை காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் இல்லை, அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை இதை மட்டும்தானே. இறைவா, இதை உன் திருப்திக்காக நான் செய்திருக்கிறேன் என்று நீ ஏற்றுக்கொண்டால் காப்பாத்து எங்களை. இன்னும் கொஞ்சம் விலகுகிறது. மூன்றாவதாக ஒரு மனிதர் சொல்லுகிறார், இறைவா, எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள். நான் வேலைக்கு போய் சாயங்காலம் உணவு தானியங்களை கொண்டு வந்து சமைச்சு கொடுத்தாதான் என் பெற்றோர் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒரு காலத்தில் கிடையாது. தானியங்களை தினந்தோறும் சம்பாரிச்சிட்டு வந்து தினமும் அரிசி வாங்கணும், தினமும் பொருளை வாங்கித்தான் சமைக்கணுங்கிற நிலைமை வீடுகளில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. 30 வயசை தாண்டி எல்லோருக்குமே அது தெரியும். தினமும் கடையில் போய் 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அது நம்ம காலத்திலேயே இப்படி இருந்துச்சுன்னா அந்த காலம் ஏதோ ஒரு முற்காலம் அது. அப்ப அவர் போய் சம்பாரிச்சிட்டு வந்து தானியத்தை கொண்டு வந்து பெற்றோருக்கு அதை சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிற நானும் என் பிள்ளைங்க மனைவி எல்லாம் சாப்பிடுவோம். என் பெற்றோர் சாப்பிடும் வரை நாங்கள் சாப்பிடுவதில்லை. இது ஒரு பழக்கமாகவே நான் வச்சிருந்தேன். ஒரு நாள் நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. என் பெற்றோர் தூங்கிட்டாங்க. சமைச்சு வச்சுட்டேன். இப்ப என் பெற்றோர் எழுப்ப மனம் இல்லாமல் அவர்களாக எழும் வரை காத்திருப்போம் என்று நானும் என் குடும்பத்தாரும் என் பெற்றோர் எழும் வரை காத்திருந்தோம். அவர்கள் வெகு நேரமாய் கிட்டத்தட்ட காலையில் தான் எந்திரிச்சாங்க. அதுவரை நாங்கள் எங்கள் பெற்றோருக்காக காத்திருந்து அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். இறைவா, என் பெற்றோரை நான் இப்படி பராமரித்து அவர்கள் மீது பிரியம் காட்டியது உனக்காகத்தான் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் எங்களை காப்பாத்து என்று இந்த 3 பேரும் தனித்தனியாக துவா செய்கிறார்கள். அவர்கள் வெளியே வரும் அளவிற்கு அந்த குகையினுடைய அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அவர்கள் வெளியே வந்தார்கள்ங்கிற வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அப்ப இதுல கிடைக்கிற முக்கியமான ஒரு படிப்பினை என்ன? நாம் இஹ்லாஸோடு எந்த மனிதனுடைய பாராட்டுதலையும் எதிர்பார்க்காமல், எந்த மனிதனுக்கும் தெரியாமல் அல்லது பாராட்டை விரும்பாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று நாம் செய்த அந்த ஒரு அமல் நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது, நமக்கு ஒரு சிக்கல் வரும்போது அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம், செய்யணும். எல்லாம் உனக்காக தான் நான் செய்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன், நீ சொன்னதை செய்கிறேன், உனக்காக மட்டும் நான் செய்கிறேன், என்ன நீ காப்பாத்து என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவதற்கு இந்த அமலை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் செய்கிற தொழுகையா இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இன்ன பிற தான தர்மங்களாக இருக்கலாம். அதை இஹ்லாஸோடு நான் நிறைவேற்றும் பட்சத்தில் அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடலாம் என்கிற இந்த படிப்பினையை இது தருகிறது. அதில் இருக்கிற இன்னொரு படிப்பினை என்னன்னா, இஹ்லாஸான அமலுக்கு அல்லாஹ் தருகிற கூலி உலகத்திலேயே கிடைக்கும். உலகத்திலேயே அதனுடைய பயனை அனுபவிக்க முடியும். ஒருவேளை இஹ்லாஸோடு நாம் செயல்படவில்லை, ஆனால் பெரும் பெரும் காரியங்களை செய்கிறோம், பெரும் பெரும் தியாகங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் மறுமையிலங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம செஞ்ச காரியம் பெருசா இருக்கும், ஆனால் அது இஹ்லாஸோடு இல்லாமல் மனிதர்களின் பாராட்டுக்காக என்று அமையுமேனால், நம்மளை பார்த்து எல்லாரும் பாராட்டணும்ப்பா, எல்லாரும் நம்மளை புகழணும், எல்லாருடைய கவனமும் நம்ம மேல இருக்கணும் என்று ஒரு மனிதன் பிற மனிதர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்று எவ்வளவு பெரும் காரியத்தை, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வரலாற்றில் அவங்க செஞ்சது எல்லாமே சிறிய விஷயங்கள், கொஞ்சம் உழைப்புக்குரிய விஷயங்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணிக்கிறான். மறுமையில 3 பேர் அல்லாஹ் அழைப்பான். அந்த 3 பேர் யார் என்று சொல்லும் போது, ஒருவர் உயிர் தியாகி ஷஹீத்,
அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீத். இன்னொருவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கி மிக பெரும் ஒரு செல்வந்தராக இருந்து மிக பெரும் ஒரு தான தர்மங்களை செய்த ஒரு செல்வந்தர். இன்னொருவர் மார்க்கத்தை படித்து அது மக்களுக்கு போதித்த, அதாவது மார்க்கம்னா குரானை படித்து மக்களுக்கு போதித்த ஒரு குரானுடைய ஒரு அறிஞர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் அழைக்கிறான். உனக்கு நான் அந்த ஷஹீதிட்ட கேட்பான், உனக்கு நான் உடல் திடகாத்திரத்தை கொடுத்திருந்தேன், ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேன், இதை கொண்டு நீ என்ன செஞ்ச கேட்பான்ல. அல்லாஹ்வுக்கு தெரியும், கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் திடகாத்திரம் இவைகளை கொண்டு உனக்காக உன் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக உன் மார்க்கத்திற்காக நான் போராடி போர்க்களத்திற்கு போய் அங்கேயே உனக்காக ஷஹீத் ஆகிவிட்டேன் அல்லாஹ். தான் செஞ்சதை சொல்லுவாரு. சம்பவம் நடந்தது உண்மை, பொய் கிடையாது. இவர் போர்க்களத்தில் போய் மார்க்கத்துக்காக போரிட்டு அந்த போரிலேயே அவர் இறந்து போயிருக்காரு. சம்பவம் உண்மை. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். சம்பவம் உண்மைதானே, ஆனால் அல்லாஹ் நீ பொய் சொல்கிறாய் அப்படிமா. என்ன பொய் சொல்லுகிறாய்? உனக்காகத்தான் செய்தேன் அல்லாஹ், அது பொய். நீ என்ன எண்ணத்தில் செஞ்ச? போர்க்களத்துக்கு போகும்போது போராடும் போது எந்த எண்ணத்தில் செஞ்ச? மக்கள் நம்மை வீரன் என்று பாராட்ட வேண்டும். செத்தால நம்மளை பிறகு பேசணும்டா. உலகத்தில் பல பேர் அப்படிதான் நினைப்பான், நம்ம செத்த பிறகு நம்ம பேர் இந்த உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிருச்சுல, நீ என்ன உலகத்தில் எதிர்பார்த்தாயோ வீரன் என்று போற்ற வேண்டும் புகழ வேண்டும் சொன்ன நினைச்சீல, அந்த எண்ணம் நீ செத்த பிறகு எல்லாரும் உன்னை பேசிட்டான். நீ என்ன நாடி இதை செய்தாயோ உலகத்திலே கிடைச்சிருச்சு. இப்போது இவனை முகம் கூப்புற நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள்ங்கிறான். உண்மையில் அவர் தியாகம் தான் பண்ணியிருக்காரு. ஏன் அவரை நரகத்திற்கு அல்லாஹ் தள்ளுகிறான்? அல்லாஹ்வுக்காக செயலில அந்த தண்டனை. அடுத்து ஒருத்தர் வருவாரு, செல்வந்தர். மற்றவர்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு பெரும் செல்வந்தம், பெரும் செல்வம். அதை கொண்டு அவர் மற்றவர்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு பெரிய தான தர்மம். அப்ப அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு நான் நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தேனே, என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே இரவும் பகலும் அதை நான் வாரி வழங்கி கொண்டிருந்தேன், உனக்காக இதை செய்தேன் அப்படிங்கிறாரு. சம்பவம் நடந்தது உண்மை. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். கொடுக்கலேன்னு சொல்லல, கொடுத்தது உண்மை. உனக்காக செய்தேன் என்று சொல்லுகிறாயே, அது பொய். நீ வாரி கொடுக்கும் போது, மக்களுக்கு உதவி செய்யும் போது, நம்மை பெரும் தனவந்தர், பெரிய தாராள மனசுக்காரர் என்று மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே செய்தாய். இதோ நீ நினைத்த அடிப்படையில் உலகத்திலேயே உன்னை பாராட்டி விட்டார்கள், உனக்கான பாராட்டு உலகத்தில் கிடைத்து விட்டது, இங்க ஒண்ணு இல்லை என்று அவரையும் முகம் குப்புற நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். மூணாவதாக, குரானை கற்று அதை எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு அந்த குரானை கற்றுக் கொடுத்த ஒரு குரானுடைய ஒரு அறிஞர். அவரை எல்லாம் அழைத்து கேட்பான், உனக்கு நான் இவ்வளவு பெரிய அருளை செய்திருந்தேனே, நீ என்ன செய்தாய்? இறைவா, உனக்காகவே நான் குரானை கற்றேன், உனக்காகவே அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், உன் வேதத்தை எல்லா மக்கள்கிட்டையும் பரப்பினேன், இது உனக்காகத்தான் நான் செய்தேன், நீ பொய் சொல்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனா அவர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அதற்காக செய்தது உண்மை. அப்ப ஏன் அல்லாஹ் பொய்யுங்கிறான்? இவர் பெரும் அறிஞர், ஒரு பெரிய ஆளுப்பா, என்ன குரான்ல எதை கேட்டாலும் சொல்லிடுவார்ப்பா என்று மக்கள் பாராட்டணும். அந்த குரானை படிக்கும் போது, குரானோடு தொடர்பு வைக்கும் போது, இது இறை வேதம், இது அல்லாஹ்வுடைய வேதம், இதை நான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இல்லாம இதனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் யார் எதை கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்லி மக்களிடத்தில் இந்த குரானை பத்தி என்ன வேணாலும் கேளுப்பா, இவர் உடனே பதில் சொல்லுவாருங்கிற அந்த பெயர் எடுக்க வேண்டும். குரானுடைய அறிஞர் என்று பெயர் எடுக்க வேண்டும். அதுதானே உன் எண்ணம். உலகத்தில் எல்லாம் பாராட்டிட்டானே, நீ நினைச்ச மாதிரி உலகத்திலே பாராட்டு கிடைத்து விட்டதே என்று அல்லாஹ் அவரையும் முகம் குப்புற இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு என்று கட்டளையிடுவாங்கிற இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த 2 சம்பவங்களை நபி அவர்கள் சொன்னாங்கல்ல. முதல் 3 பேர் முற்காலத்தில் வாழ்ந்து குகையில் சிக்கி கொன்ற 3 பேர். இது பின்னாடி மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விடம் சிக்கி கொள்ள போகிற 3 பேர். இந்த 2 பேருக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்னா, 2 பேரும் நல்ல அமல்கள் செய்தவர்கள் தான். அடிப்படை வித்தியாசம் எங்கே வருதுன்னா, அந்த குகையில் சிக்கி கொண்டவர்கள் இஹ்லாஸோடு செயல்பட்டார்கள். இதோ மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிற மனிதர்கள் இஹ்லாஸ் இல்லாமல் பெரும் பெரும் காரியத்தை செய்தவர்கள். நாம எவ்வளவு பெரிய காரியம் பண்றோங்கிறது அல்லாஹ்வுக்கு முக்கியம் இல்லைங்க.
ஏன் பண்றோங்கிறத முக்கியம். எதற்காக பண்ணு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய இன்னல்லாஹ லா யுவரிக்கும் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்கள் முகங்களை பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு லா சுவரிக்கும் வலா அம்வாலிக்கும், உங்கள் முகத்தை உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்க உள்ளத்தை பார்ப்பான், உங்க செயலை பார்ப்பான். இந்த உள்ளத்துக்கும் இந்த செயலுக்கும் என்ன, இந்த செயலை செய்யும் போது உள்ளத்துல என்ன நினைக்கிறான், மனுஷனுக்காக நினைக்கிறானா அல்லாஹ்வுக்காக நினைக்கிறானா, இது இஹ்லாஸோடு செய்யறானா பெருமைக்காக செய்யறானா, இது இஹ்லாஸோடு செய்யறானா பாராட்டுக்காக செய்கிறானா என்று அல்லாஹ் உள்ளத்தையும் அமலையும் பார்ப்பான். ஓ செல்வம் முகமெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்விற்காக என்று நாம் செய்கிற அந்த அமல்கள் தான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸோடு நாம செய்கிற சின்னஞ்சிறு செயல்கள், ரொம்ப பெரும் காரியத்தை எல்லாம் செய்வானா, சின்னஞ்சிறு செயல்களை நாம் செய்தால் கூட அதற்கு பெரும் நன்மைகளை தருவான் அல்லாஹ்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன உதாரணங்களை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு மனிதர் காட்டு வழியா போய்கிட்டு இருக்கார், நடந்து போறாரு, அவருக்கு கடுமையான தாகம். இப்போ நோன்பு வச்சுட்டு இந்த வெயில்ல தொண்டையெல்லாம் வறண்டு போகுது இல்லையா, இந்த வெயில்ல நடந்து போனால் எப்படி இருக்கும், எப்படி வறண்டு போகும். அந்த மாதிரி வெயில்ல நடந்து போகிற அந்த மனிதர் தொண்டை வறண்டு போய் தண்ணீருக்காக அங்குமிங்குமாக கஷ்டப்பட்டு தேடி ஒரு கிணற்றை கண்டுபிடித்து விட்டார். கிணத்துக்குள்ள இறங்கி தான் தண்ணி குடிக்கணும், இறங்கி குடிச்சிட்டாரு. தாகமெல்லாம் தீர்ந்து அல்லாண்டு அப்படி மேலே வர்றாரு. அந்த கிணற்றினுடைய ஈர மண்ணை ஒரு நாய் நக்கி கொண்டிருக்கிறது, அதுக்கும் தாகம். இப்ப பார்க்கிறாரு, அட நம்மள மாதிரி தான் இந்த நாய்க்கு தாகம் எடுத்திருக்கும் போல என்று திரும்ப கிணத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய ஷாக்ஸை கழட்டி அந்த கிணத்துல அந்த தண்ணீரில் முக்கி எடுத்துட்டு வந்து அந்த நாயினுடைய வாயில் பிழிந்து விட்டார். அவர் பெரும் அமலை, உயிர் தியாகமெல்லாம் பண்ணல, அவர் சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் தர்மம் பண்ணல, அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், யாருமே பார்க்காத அந்த இடத்தில் நாயினுடைய தாகத்தை தீர்த்தார். அவ்வளவுதான் அவர் செஞ்சார். இதன் காரணமாக அவரை அல்லாஹ் மன்னித்தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தவறுகள் செய்த மனிதன் தான் அவரு. இந்த ஒரே ஒரு நன்மையை அவர் யாருமே பார்க்காத இந்த இடத்துல, எந்த பாராட்டும் பெற முடியாத அந்த இடத்துல அவர் அல்லாஹ்வுக்காக செஞ்சார். அதனால் அந்த ஒரே ஒரு காரியம் அவருடைய பாவ மன்னிப்பிற்கு காரணமாக அமைந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு பெண் ஒரு பூனையை வளர்க்குறா, அந்த பூனை மேல ஒரு நேரம் கோபம் வந்துருச்சு, பூனையை கட்டி போட்டுட்டான். நல்ல பெண்ணு தான், தொழுகை நோன்புன்னு இருக்கிற நல்ல பெண்ணு தான். ஆனால் அந்த பெண் செய்த தவறு என்ன, பூனையை கட்டி போட்டு விட்டாள். அந்த பூனைக்கு உணவு கொடுக்கல, அவிழ்த்து விட்டு இருந்தா அதுவா போய் வேட்டையாடி எலிய ஏதோ ஒன்று சாப்பிட்டு தன்னுடைய பசி தீர்த்திருக்கும். ரெண்டுக்குமே இல்லாம கட்டி போட்டு பசி பட்டினிலேயே அந்த பூனை இறந்து விட்டது. இதன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணை தண்டித்தான் அப்படிங்கிறாங்க. நல்ல பெண் தான், மற்ற அமல்கள்லாம் நல்லா இருக்கு, இது சரியில்லை. அப்போ எந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் தெரியாது, நமக்கு தெரியாது, நம்ம சொல்றோம் பாருங்க, அது சரியில்லை. எதை இஹ்லாஸோடு நாம் அல்லாஹ்விடத்தில் செய்கிறோமோ, அல்லாஹ்வுக்காக என்று இஹ்லாஸோடு செய்கிறோமோ, அந்த அமல் சின்னஞ்சிறு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்னஞ்சிறு அமலாக இருந்தாலும் அதை தனக்காக என்று இந்த அடியான் செய்யும் போது அதை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான். அதற்காக அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குகிறான், பாவ மன்னிப்பை தருகிறான் என்ற இந்த செய்திகளை இந்த நேரத்தில் நாம் எதற்காக, இதெல்லாம் நம்ம பல முறை கேட்ட சம்பவங்கள், எதற்காக திரும்ப ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால், இந்த ரமலான் நாம் எத்தனையோ நல்ல அமல்களை அதிகமாக செய்கிற காலகட்டம். எந்த ஒரு நல்ல அமலுக்கும் அல்லாஹ்வை தவிர நம்ம வேறு எவரையும் முன்வைத்து விடக்கூடாது. உள்ளத்துல ஒரு துளி அளவு கூட அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் இதற்கான கூலியை, இதற்கான பாராட்டை நாம எதிர்பார்க்காமல், அல்லாஹ் என்ன பாராட்டுவான், அல்லாஹ் இதுக்கு கூலி கொடுப்பான் என்ற அந்த துளி அளவு கூட கலப்பில்லாத அந்த இஹ்லாஸோடு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டால், இந்த ரமலானில் நாம் செய்கிற எல்லா அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அமையும். அப்படி அமைந்து விட்டால் அது உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு மிக பெரும் நற்பாக்கியமாக அமையும். அப்படிப்பட்ட சிறந்த இஹ்லாஸோடு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையினை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே,
நம்முடைய அமல்கள் சிறியதோ பெரியதோ இஹ்லாஸோடு அதனை அல்லாஹ்விற்காக அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமையும் போது அதை அல்லாஹ் பிரியத்தோடு ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை மன்னிக்கிறான். உலகத்தில் அதன் பொருட்டு நம்முடைய துன்பங்களை நீக்குகிறான். மறுமையிலும் அல்லாஹ் நம்மை பிரியத்தோடு பார்த்து நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்கிற இந்த செய்திகளைத்தான் இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் எவ்வளோதான் இஹ்லாஸாக நம்ம செஞ்சாலும் அது கரெக்டாக செய்யணும். நான் இஹ்லாஸாக இருக்கிறேன் அப்படிங்கிறக்காக கண்ணா பின்னான்னு செய்யக்கூடாது. சரியான முறையில் செய்யணும். ஒரு தொழுகை நம்ம தொழுகிறோம், அது ஜமாத்தோடு தொழுவதற்கு தான் அதிகபட்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இஹ்லாஸோடு தொழுகிறோம்ல, ஜமாத்தா தொழுதா என்ன, தனியாக தொழுதா என்ன, அப்படி பொதுவாக்க இருக்கக்கூடாது. அதுவும் இஹ்லாஸுக்கு அடிப்படை கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை அடிபணிவது தான் இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவது. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகிறதுனா அவன் சொன்னதை சொன்ன மாதிரி நிறைவேற்றுறது. இப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இஹ்லாஸோடு இருக்கணும். அல்லாஹ் எந்த வடிவத்தில் நமக்கு அந்த அமலை தந்திருக்கிறானோ அந்த வடிவத்தில் அந்த அமல்கள் அமைந்திருக்க வேண்டும். திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறேன், இதே ஜும்மா, இது போன்று எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜும்மா நடைபெறுகிறது. இப்போ இந்த ஜும்மாவிற்கு நாம் வருகிற நேரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்போது வருகிறோம்? 12:40 ஜும்மா. இங்கே வேறு பள்ளிகளில் 1 மணிக்கு இருக்கலாம், 12:30 மணிக்கு இருக்கலாம். ஒவ்வொரு பள்ளிக்கும் வித்தியாசப்படும். எந்த பள்ளிக்கு நாம் தொழ போனாலும் அந்த பள்ளியில் எத்தனை மணிக்கு ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறதோ அதற்கு முன்னாடி போய் உட்கார்ந்துறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜும்மாவினுடைய முழு நன்மைகளையும் நம்ம பெற முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் ஜும்மாவுக்கு வருகிறார், சேர்ந்திருக்கிற 2 பேர்த்தை பிரிக்காம எங்க இடம் கிடைக்குதோ அங்க வந்து உட்கார்ந்துட்டு அங்க சொல்லப்படுகிற உரையை கேட்டு தொழுது முடித்து அவர் வெளியேறுகிறார் என்றால் இந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையே இருக்கிற சிறு சிறு பாவங்களை அதை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான். சின்ன ஒரு அமல் தான், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இதற்காக ஒதுக்குகிறோம். இதன் மூலம் நாம் அடைகிற பயன் மிகப்பெரியது. ஆனால் அந்த ஜும்மாவுடைய முழு பயனை அடைவதற்கு நாம் எந்த பள்ளிக்கு போனாலும் சரிங்க, அங்கே ஜும்மா ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆஜராகி இருக்கணுங்கிற இந்த பேசிக். நான் இஹ்லாஸோடு தாங்க இருக்கிறேன், அதனால நான் 1 மணிக்கு வந்துக்கிறேன், இஹ்லாஸோடு தான் இருக்கிறேன் அதனால நான் 1:15 வந்துக்கிறேன் அப்படி நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, அது தெனாவட்டு தான் அர்த்தம். நான் உனக்காக இஹ்லாஸாக இருக்கிறேன் அதனால நான் 2 ரக்காத் ஜும்மாவில் வந்து தொழுதுட்டு மட்டும் போவேன், நீ ஏற்றுக்க அப்படின்னா இது திமிரு. அதுவும் இஹ்லாஸுக்கு எதிர்ப்பதமானது. கட்டளைக்கு அடிபணியணும். அவன் ஜும்மாவிற்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் கட்டளைட்டான்ல, அதற்கு பிறகு நம்முடைய தொழில், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், வேறு குடும்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பள்ளிக்குள்ள, எந்த பள்ளியோ அந்த பள்ளிக்குள்ள நாம் ஆஜராகி இருக்க வேண்டும். அப்படி ஆஜராயிருந்தோம்னா நம்முடைய அடிமைத்தனத்தை ஒத்துக்கொள்கிறோம். அந்த இடத்துல இருந்தால் இஹ்லாஸ். முதல் விஷயம் இஹ்லாஸுக்கு அடிமைத்தனம். அடிமைத்தனத்தை ஒத்துக்கொண்டுதான் அடுத்து இஹ்லாஸ் பிறக்கும். அடிமைத்தனத்தையே ஏத்துக்கல, நீ ஒரு மாதிரி சொல்லு அல்லாஹ், நான் ஒரு மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இஹ்லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப முதல் விஷயம் நம்ம உள்ளத்துல, அவன் எஜமான், நான் அடிமை. அடிமைங்கிறவனுடைய வேலை என்ன? அவன் சொன்னதை கேட்கணும், அடிபணியணும். அப்ப இந்த அடிபணிதல் அப்படிங்கிறது நம்மிடத்தில் முழுமையாக அந்த புரிதல் இல்லாமல் இந்த தவறு நடக்கலாம். ஆனால் இதை புரிந்து கொள்ளும் போது, நம்மை மாற்றிக்கொள்ளும் போதுதான் உண்மையான அடிபணிதலுக்கு, நான் அடிமை என்பதை ஒத்துக்கொள்வதற்கு வரும். அதன் பிறகுதான் இஹ்லாஸ் என்பது நம்மிடத்தில் பிறக்கும். அப்படி பிறக்கும் போது எல்லா பள்ளிகளையும் ஜும்மா முடிகிற நேரத்தில், இமாம் ஹுத்பாவை முடிக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒளி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி நிலைமை இருக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம 1 மணிக்கு போனாலும் சும்மா தானே, 1:15 போனாலும் சும்மா தானே, அப்படி இல்லைங்க. அல்லாஹ் நம்மள 1 மணிக்கு வா 1:15 வான்னு சொல்ல, ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வான் இருக்கான். நம்ம 1:30, சில பள்ளிகளில் 1:30 மணிக்கு 2 மணிக்கு கூட சும்மா வைக்கிறாங்க, தப்பில்லை. அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி போயிருக்கணும். ஒரு பள்ளியில் 12 மணிக்கு சும்மானா அந்த பள்ளிக்கு போறதானா அதுக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். அப்பதான் அந்த முழுமையான நன்மையை நம்ம பெற முடியும். அப்படி அந்த ஜும்மாவினுடைய நன்மைகளை முழுமையாக பெறுவதற்கான முயற்சியை இந்த ரமலான்ல இருந்து மற்ற மக்களுக்கு இந்த செய்தி போகுமோ இல்லையா, இங்க வந்திருக்கிற நமக்கு இந்த செய்தி கிடைக்குது இல்ல, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான முக்கியமான இடமே அவன் கட்டளைக்கு அடிபணிவது, கட்டளைக்கு வர்றது. இப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த அமல்களை நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும்.